லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டமன்றம் ஒருமுறை நடந்து கொண்டிருக்கு. விவசாயிகள் தொடர்பான அந்த விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. தமிழ் தாய் சிறப்பு தீர்மானம், இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இன்னொரு புறத்துல திமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன, குறிப்பாக இந்த டீம்லிமிட்டேஷன் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள்ல அனைத்து கட்சி கூட்டத்தை ஆளும் அரசு முதல்வர் விஜய் தலைமையில கூட்டினாங்க. அதுல திமுக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கல. இதுல ஸ்டாலின் அவர்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு, ஒண்ணு காங்கிரஸோட இருக்கணும், இல்லைன்னா பாஜகவோட இருக்கணும், ஆனா இவர் வேற ஏதோ முடிவுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் காங்கிரஸுக்கு வந்திருக்கதா சொல்லப்படுது. இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அவங்க கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னா, திமுக இதுல செயல்படுறத பார்த்தா தமிழ்நாட்டுக்கு எதிராக போய்விடுமோ அப்படிங்கிற அச்சம் இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு குற்றம் சாட்டுறாங்க. ராகுல் காந்தி சொல்வது போல இவர்கள் எட்டப்பர்களாக மாறிவிடுவார்களோ அப்படிங்கிற அச்சம் இருக்குன்னு கூட சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? ஸ்டாலின் அவர்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்னவாக இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் எட்டப்பர்களா அல்லது தமிழ்நாட்டினுடைய காவலர்களா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட அமைப்பு என்று சொல்லி. இன்றைக்கு டீலிமிட்டேஷன் குறித்து இவர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இந்த கூட்டத்தை அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் என்று சொல்லாதீர்கள். தாவேகா ஆதரவு அல்லது தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளினுடைய எம்பிக்கள் கூட்டம் என்று சொல்லுங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார் 19 பேர் தான் பங்கேற்றாங்க. பாதி மெஜாரிட்டி கூட இல்ல அதுல. அப்போ மெஜாரிட்டி இல்லாத ஒரு கூட்டத்தை தேவையற்ற ஒரு நேரத்தில் கூட்டி இருக்கிறார்கள். இப்போது இந்த டீலிமிட்டேஷன் பில் குறித்த செய்தியே இல்லை. வருமா வராதா என்று கூட எந்த உத்தரவாதமும் இல்லை. டிராப்ட் வரட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லிடுச்சு திமுக. இப்ப காவிரி விவகாரம் பேசுபொருளாகி இருக்கிற நேரத்தில், காவிரி விவகாரத்தில் காவிரி தீரத்தினுடைய விவசாயிகளுக்கு ஒரு துரோகத்தை இந்த அரசு செய்திருக்கிற நேரத்தில் இந்த டீலிமிட்டேஷன் குறித்த விவாதத்தை எடுத்து வந்து நடுவிலே விட்டு இந்த காவிரி விவகாரத்தை மடைமாற்றுவதற்கு இவர்கள் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பிரவீன் சக்கரவர்த்தி யாரோ ஒருத்தர் சொன்னாரு நீங்களே எட்டப்பர் என்று சொல்லி, ஒரு முறை ஆதரித்து விட்டு இன்னொரு முறை எதிர்த்து வாக்களிப்பதும், ஒரு முறை எதிர்த்து வாக்களித்து விட்டு இன்னொரு முறை வந்து ஆதரிப்பதும் காங்கிரசினுடைய வேலை. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒருபோதும் செய்யாது. இன்றைக்கு டீலிமிட்டேஷன் பில்லினுடைய தாக்கம் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்திருக்கிறதுன்னு சொன்னா, அதை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு. தேர்தல் பிரச்சார காலத்தில் இந்த பில்லு கொண்டு வந்தாங்க சார். இந்த பில்லு கொண்டு வரும்போது தேர்தல் பிரச்சாரம் இங்க சூடு பிடிச்சிருக்கு. கேரளத்திலும் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சிருந்தது. இந்த 2 மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரமாட்டார்கள், தேர்தல் பிரச்சாரத்திலே இருப்பார்கள். எனவே இந்த நேரத்தில் இந்த பில்லை ரொம்ப சாமர்த்தியமாக கொண்டு வந்து விடலாம் என்று கருதியது பாரதிய ஜனதா கட்சி. ஒரே நாளில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் டெல்லியிலே இருக்க செய்தார் அண்ணன் மு.க. ஸ்டாலின். அன்றைக்கு அவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவர்தான் அன்றைக்கு டெல்லிக்கு கிங் மேக்கர். இன்றைக்கும் அவர்தான் கிங் மேக்கர். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. எல்லாரையும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி அந்த மசோதாவை தோற்கடித்தது மட்டுமல்ல, அந்த மசோதாவை ஏன் தோற்கடிக்க வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாடு முழுக்க பேச வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கினார். நாங்கள் அன்றைக்கு பரங்கிப்பேட்டையிலே பிரச்சாரத்திலே இருந்தோம். தமிமுன் அன்சாரியை ஆதரித்து பேசுகிற போது இந்த டீலிமிட்டேஷன் பில்லினுடைய நகலை நாங்கள் கொளுத்தி எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே நாங்கள் ஈடுபட்டோம். அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த டீலிமிட்டேஷன் குறித்த புரிதல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகமா பின்வாங்கிவிடும்? நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அடுத்து எழுப்பி இருக்கிறீங்க. திமுக காங்கிரஸ் பக்கமும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பக்கமும் இல்ல. அப்ப திமுகவினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு, திமுகவினுடைய ஸ்டாண்ட் என்னன்னு இன்னைக்கு எல்லாரையும் பேச வச்சிருக்கலாம். அதுதான் திமுகவினுடைய ஸ்டாண்ட். ஏன் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸையும் அண்டித்தான் டெல்லியினுடைய அரசியலை கையாள வேண்டுமா? இண்டிவிஜுவலா கையாள முடியாதா? மூன்றாவது அணி கட்டமைக்க முடியாதா? அந்த வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். அந்த தெம்பும் திராணியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு சார். ராகுல் காந்தி வயநாடு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லையா? வயநாடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு காலியாக இருப்பதாக ஒரே நாளில் அறிவிச்சாங்க. இவரை நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தூக்கி எறிந்தார்கள். ஒரு வழக்கை காரணம் காட்டி, அந்த தீர்ப்பை காரணம் காட்டி. அன்றைக்கு டெல்லியை நிலைகுலைய செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க மறந்துடாதீங்க. காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு எங்கே போனது? காங்கிரஸ் கட்சி ராகுலுக்காக செய்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்ன? டெல்லியிலே கொட்டி முழக்கிய முழக்கங்கள் என்ன? அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்று சொன்னால் ராகுல் காந்தியினுடைய அந்த மதிப்பும் மரியாதையும் காலில் போட்டு மிதிக்கப்பட்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியால. ராகுலையே காப்பாற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க மறந்துடாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது டெல்லிக்கு எப்போதுமே சிம்ம சொப்பனமாக இருக்கிற இயக்கம்.
துவக்க நிலையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அது ஒரு நெடிய பயணத்தை மேற்கொண்டு விட்டது. நாடாளுமன்றத்துக்கு முதலாக அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னது தெரியுமா? டெல்லியோடு யுத்தம் செய்ய ஒரு வலிய படைகலனை அனுப்புகிறோம், அந்த படைகலனுக்கு பெயர் அண்ணா என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். டெல்லியோடு மோதிரத்துக்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வச்சோம். டெல்லியோடு யுத்தம் செய்வதற்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வச்சோம். டெல்லியில் கொட்டி கிடக்கிற அதிகாரங்களை அடித்து நொறுக்குவதற்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பி வச்சோம். இப்போதும் அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை. அப்போ டெல்லியோடு யுத்தம் செய்கிற அந்த துணிச்சல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அது ஒரு அச்சம் ஏன் வருது? காங்கிரசுக்கு அந்த அச்சம் ஏன் வருது? திமுகவுடைய நிலைப்பாடு தெரிந்துமே காங்கிரசுக்கு ஏன் அந்த அச்சம் வருது? அந்த தாவேக்காவை முன்னிறுத்தி அந்த அச்சத்தை போக்குவதற்கு ஏன் ஒரு உங்களுக்கு இயல்பாகவே காங்கிரஸ் என்பது முதுகெலும்பு இல்லாத அமைப்பாக மாறி போயிடுச்சு. காங்கிரஸ் இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்று தேடுகிற நிலைக்கு காங்கிரஸ் வந்து விட்டது இல்லையா? இப்ப காங்கிரஸ் எங்கே இருக்கிறது என்று தேடுகிற நிலைக்கு வந்ததற்கு பிறகு காங்கிரஸோடு இருந்த வலிமையான இயக்கங்கள் இன்றைக்கு காங்கிரஸோடு கரம் கோர்க்க முடியாத ஒரு நிலைமை உருவாயிருக்கு. ஏற்கனவே மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரசுக்கும் பிணக்கு. இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து பிரிந்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் ஏன் அழைத்து வந்தீர்கள்னு காங்கிரஸ் கேட்டுச்சா? அனைத்து கட்சி கூட்டத்துல டெல்லியில கூட்டினாங்க இல்லையா? இந்த பார்லிமெண்ட் கூடுறதுக்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க இல்லையா? அப்ப மம்தா பானர்ஜிக்காக குரல் கொடுத்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தான் குரல் கொடுத்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெளிநடப்பு செய்தது. அப்ப இப்படி மாநில கட்சிகளாக இருந்து கொண்டு காங்கிரஸோடு பிணக்கில் இருக்கக்கூடிய கட்சிகள் உருமுகப்படுத்துகிற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து இல்லையா? இது ஒரு அச்ச உணர்வை தரத்தானே செய்யும். நீங்க மண்குதிரையை நம்பி நிக்கிறீங்க, அது போர்க்குதிரை. அதனால போர்க்குதிரையை பார்த்து அச்ச உணர்வு காங்கிரஸ் கட்சிக்கு வருது. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதே டீலிமிட்டேஷன் பில் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதே தலைநகர் சென்னையில மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், மறந்துடாதீங்க நீங்க, துணை முதலமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், மாநில கட்சிகளினுடைய பிரதான பிரதிநிதிகள், இவர்களை அழைத்து வந்து ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தையும் தலைநகர் சென்னையில் குழுமச் செய்து இந்த டீலிமிட்டேஷன் என்பது எத்தகைய மோசமான விளைவுகளை மாநில நலனில் ஏற்படுத்தும், மாநில சுயாட்சியில் ஏற்படுத்தும், குறிப்பிட்ட மாநிலங்களில் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறாமலேயே ஒரு ஆட்சியை அமைப்பதற்கான சூழலை உருவாக்குது, திட்டமிட்டு மாநிலங்கள் புறக்கணிக்கப்படும்ங்கிற சூழலை எடுத்து சொல்லி அந்த டீலிமிட்டேஷன் பில்லை எதிர்க்க வைக்கிற எதிர்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்ப்புக்கு தீமூட்டிய அந்த போராட்டத்துக்கான அடிப்படை ஆதார சுருதி எதுன்னா திமுக இங்க நடத்திய கூட்டம் தான். அது மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்துகிற வல்லமை தாவேகாவுக்கு இருக்கா? தாவேகா கூப்பிட்டா யாராவது வருவானா? தாவேகாவுக்கு யாரையாவது தெரியுமா? பீகார் அரசியல்ல யார் இருக்கான்னு தெரியுமா? உத்தரப்பிரதேச அரசியல்ல யார் இருக்கான்னு தெரியுமா? மேற்கு வங்கத்தில் யார் இருக்கான்னு தெரியுமா? அண்டை மாநிலம் கேரளாவில என்ன அரசியல் போய்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் செய்ய முடியாத ஒரு மண்குதிரையோடு நின்று கொண்டிருக்கு காங்கிரஸ். அதனால காங்கிரஸுக்கு இயல்பாகவே அந்த பயம் வந்துருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அணி கட்டமைக்கப்படலை. நீங்க முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்கிற இடத்தில் இருக்கிற கட்சிகள் எல்லோரும் சேருகிற போது அங்கே வந்து காங்கிரஸ் சேர்ந்து கொண்டது. அதான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கினது காங்கிரஸா? இல்லையே. காங்கிரஸ் தலைமை தாங்கி இருந்தா மம்தா பானர்ஜி அன்றைக்கு மேற்கு வங்கத்தில் அடித்து விரட்டி இருப்பாரா காங்கிரஸ? என்ன சொன்னாங்க? உன்னை விட நான் வலிமையை எதிர்ப்பேன் பாரதிய ஜனதா கட்சியை, உன் வேலையை நீ போய் பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன், இங்க வந்து குறுக்குச்சால் ஓட்டாதேன்னு சொன்னாங்களா இல்லையா? இதுதான் காங்கிரசினுடைய நிலைமை. இப்போது காங்கிரசினுடைய இருப்புக்கு பேராபத்து வந்துருச்சு. காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கட்டமைப்பு என்று எதை வைத்துக் கொண்டு சொன்னார்களோ அவர்கள் எல்லோரும் இன்றைக்கு காங்கிரஸை விட்டு தூரமாக நிற்கிறார்கள். காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற அந்த அச்ச உணர்வு காங்கிரசுக்குள் வந்து விட்டது. அதன் பொருட்டுத்தான் காங்கிரஸ் இன்றைக்கு உளறி கொட்டி கொண்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த டீலிமிட்டேஷன்லயே இப்போ வந்து மாற்றங்கள் வந்து எல்லாருக்கும் சமமாக வந்தா ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய திமுகவுடைய நிலைப்பாடா இருக்கு. ஆனா காங்கிரஸ் இது அப்படி வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டதா பாக்குறாங்க. இது இரண்டுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னு பாக்குறேன். ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது திமுக துவக்கத்திலிருந்து சொல்கிற ஒரு கருத்து. அப்ப ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன இங்க வந்து திமுக எதிர்பார்க்குது அப்படின்னு சொன்னா, இப்போ எப்படி வந்து பிரதிநிதித்துவத்தை அடையாளப்படுத்துகிறார்களோ அதே பிரதிநிதித்துவத்தினுடைய விகிதாச்சாரம் மாறாமல் இருக்கணும். இப்ப இந்த 7% சொல்றாங்க இல்லையா தமிழ்நாட்டினுடைய ஒரு பங்களிப்பு, அந்த 7% குறையாம இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த 7% குறைஞ்சு 4.5% ஆகும், 3.5% ஆகும்.
ஏனைய மாநிலங்கள்ல 12% ஆகும், 13% ஆகும் அப்படின்னா அதை திமுக வலிமையாக எதிர்க்கு. சார், ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாதிரியான மாநிலங்களை முழுமையாக கைப்பற்றினால் போதும். தமிழ்நாட்டுல, பாண்டிச்சேரியில, குறிப்பா கேரளத்துல ஒரு இடங்கள் கூட கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளால ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியுங்கிற நிலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்ப இருக்கா இல்லையா? இதே நிலைமை இன்னும் மோசமா போய் கர்நாடகமும் தேவையில்ல, ஆந்திராவும் தேவையில்ல, தெலுங்கானாவும் தேவையில்ல. நாம இங்க இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களை வைத்துக்கொண்டே, வட மாநிலங்களை வைத்துக்கொண்டே செய்து முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழல் வந்தா இந்த மாநிலம் நசுக்கப்படுது. இந்த மாநிலங்களினுடைய குரல் ஒடுக்கப்படுது. அதை திமுக எதிர்க்குது. இல்லங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு இப்ப இருக்கிற அதே விகிதாச்சாரம் தொடரும், பீகாருக்கும் இப்போது இருக்கிற அதே விகிதாச்சாரம் தொடரும், தமிழ்நாட்டுக்கும் அதே விகிதாச்சாரம் தொடரும். ஆனால் தொகுதிகளினுடைய எண்ணிக்கை மட்டும் கூடுகிறது என்று சொன்னால் அதை ஏற்கிறோம். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. ஏன்னா இப்ப மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தொகுதிகள் வரையறுக்கப்படணும். அப்ப நீங்க மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தொகுதிகளை வரையறுத்தீங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல எல்லாரும் குடும்ப கட்டுப்பாட்டை வலியுறுத்தி ஒன்றிய அரசு சொன்னபோது, எப்ப இந்திரா காந்தி அம்மையார் சொன்ன காலத்திலிருந்து சொல்றேன் நான், அதை பின்பற்றி ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைகள், ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளைன்னு இன்னைக்கு ஒரு சூழல் உருவாயிடுச்சு. எனக்கெல்லாம் ஒரே ஒரு பொண்ணுதான். அப்படியே ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனா உத்தரப்பிரதேசத்துல அப்படி இல்ல, பீகார்ல அப்படி இல்ல. ஒரு வீட்டுல 6 பிள்ளைங்க இருக்கு, ஒரு வீட்டுல 10 பிள்ளைங்க இருக்கு. நான் எனக்கு தெரிந்த நண்பர் ஒரு பீகார்ல 12 பிள்ளைகளை வச்சிருக்கிறார். அப்போ இவர்கள் அந்த ஒன்றிய அரசினுடைய அறிவுறுத்தலை கேட்காமல் அதை மீறி செயல்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு அங்க மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு. அப்போ ஒன்றிய அரசு சொன்னதை கேட்டதால் எங்களுக்கு தண்டனையா? கேட்காமல் அதை அத்துமீறியதால் அவர்களுக்கு பரிசா? அப்படிங்கிறதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கக்கூடிய கேள்வி. இப்ப காங்கிரஸ் இதுல அரசியல் பண்ணுது. காங்கிரஸுக்கு இதுல டீலிமிட்டேஷனை ஆதரிக்கணும்ன்ற நோக்கம் உள்ளுக்குள்ள இருக்கு. காங்கிரஸ் அதை தான் விரும்புது. ஏன்னா காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டுல பெருசா வீச்சு இல்ல சார். காங்கிரஸ் கேரள அரசியலை டிபெண்ட் பண்ணி இருக்கு. கர்நாடகத்துல ஏற்கனவே வீக்கர் செக்ஷனுக்குள்ள போயிட்டாங்க. தெலுங்கானாவுக்குள்ள அரசியல் இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். ஆந்திராவுக்குள்ள அரசியல் இல்லை. இப்போ இந்த தென் மாநிலங்கள் பாதிக்கப்பட்டா காங்கிரஸுக்கு என்ன பெரிய பாதிப்புன்னு நினைக்கிறீங்க? கேரளா, தெலுங்கானா மட்டும்தான். ஏனைய மாநிலங்கள்ல பெருசா ரோல் காங்கிரஸுக்கு இல்ல. காங்கிரஸ் பெரிய ரோல் பிளே பண்ண முடியாது. அப்ப காங்கிரஸ் கொல்லைப்புற வழியாக டீலிமிட்டேஷனை ஆதரித்து டீலிமிட்டேஷன் வரணும்னு தான் நினைக்குது. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல இப்போ அவர்கள் பெற்றிருக்கிற வெற்றி அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருது. இந்த வெற்றி தொடரும்னு நினைக்கிறாங்க. அகிலேஷோடு சேர்ந்து தொடர்ந்து டிராவல் பண்ணலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. நாளைக்கு ஒரு சூழல் மாறுமையானால் பீகார் அரசியலுக்குள்ளும் அவங்க கோல் வச்ச முடியும்னு நம்புறாங்க. அதனால பீகாருடைய நம்பர்ஸும் உத்தரப்பிரதேசத்துடைய நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு இது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்குது காங்கிரஸ். காங்கிரசினுடைய உள்நோக்கமே டீலிமிட்டேஷனை ஆதரிப்பதுதான். ஆனா டீலிமிட்டேஷனை எதிர்ப்பதை போல விஜயோடு சேர்ந்து கொண்டு நாடகம் ஆடுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, டீலிமிட்டேஷனை நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால் ஏன் இதுவரை காங்கிரஸ் கட்சி டீலிமிட்டேஷனை எதிர்க்கிற கட்சிகளை ஒருமுகப்படுத்துகிற வேலையை டெல்லியில செய்யல? தமிழ்நாட்டுக்குள்ளதான் ஒரு ரோல் ஓட்டுறீங்களே தவிர டெல்லி அரசியல்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அகிலேஷ் யாதவை கூப்பிட்டு பேசுனீங்களா? ஹேமந்த் சோரனை கூப்பிட்டு பேசுனீங்களா? அரவிந்த் கெஜ்ரிவாலை கூப்பிட்டு நீங்க பேசுனீங்களா? யாரை கூப்பிட்டு இது வரைக்கும் நீங்க பேசிருக்கீங்க? யாரை கூப்பிட்டு நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்கீங்க? ஒரு எதிர்கட்சி இந்த டீலிமிட்டேஷனை ஃபேர் டீலிமிட்டேஷனாக கொண்டு வரணும்னு விரும்புச்சுன்னா அது செய்ய வேண்டிய பணி என்ன? அந்த பணியை அது செய்து முடிச்சுதான் கேட்கிறேன் நான். செய்வதற்கான ஆயத்த பணிகளையாவது மேற்கொண்டிருக்கா? இல்ல. அப்ப காங்கிரஸ் இதில் இரட்டை வேடம் போடுகிறது என்பது பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சி இப்போது காவிரி விவகாரத்தை மடைமாற்றுவதற்காக விஜயோடு சேர்ந்து கொண்டு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப சட்டமன்றத்துல தொடர்ச்சியாக திமுகவுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையில தான் விஜய் ஈடுபடுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துச்சு. இப்போ அதே போலவே இப்ப தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடுவது ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல்ல பாடணும், அது கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கலைஞர் அவர்கள் கொண்டு இருந்தாரு. ஸ்டாலின் அவர்கள் கட்டாயம் பாடப்பட வேண்டும் அப்படிங்கிறது கொண்டு வந்திருந்தாரு. இப்ப விஜய் அவர்களும் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட விவகாரங்கள்லாம் மிகப்பெரிய சர்ச்சையான சூழல்ல இது போன்ற அந்த தீர்மானம் நகைப்புக்குரியதா இருக்கு. இருந்தாலும் நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லி திமுகவுடைய விமர்சனமும் இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க, இந்த தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானம்? தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் தாவேக அரசுக்கு எழுந்திருக்கிறது என்று சொன்னால், அண்மையிலே தமிழ்தாய் வாழ்த்தை யாத்து தந்த மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களினுடைய பெயரால் அமைந்திருக்கிற பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படாது என்று பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் சொன்னது. உயர்கல்வித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தானே சார் பல்கலைக்கழகம் இயங்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய விஸ்வநாதன் தானே அமைச்சர்.
தமிழ்நாடு அரசு அன்றைக்கு என்ன செய்தது? எங்கே போனது தமிழ்நாடு அரசு? முதலமைச்சர் வாய் திறந்தாரா அன்னைக்கு? ஒரு மாநிலத்தினுடைய உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு அநீதி தமிழுக்கு இழைக்கப்பட்டிருக்கு. அதுவும் எந்த தமிழ் தாய் வாழ்த்தை எந்த மனோன்மணியம் சுந்தரனார் யாத்து தந்தாரோ அவருடைய பெயரால் அமைய பெற்றிருக்கிற பல்கலை. இன்னைக்கு கூட அழகா பேசினாரு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கோவி செழியன். சட்டப்பேரவையில ரொம்ப அழகா சொன்னாரு, யார் இந்த பாடலை இயற்றினாரோ அவருடைய பெயரால் அமைந்திருக்கிற பல்கலைக்கழகத்திலேயே இதை பாட முடியாத சூழல் என்பது தமிழ்நாட்டுக்கு நேர்ந்திருக்கிற அவமானம் என்று சொன்னார். ஏற்கனவே கலைஞர் ஜிஓ பாஸ் பண்ணிட்டார், கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு. ஏற்கனவே தீர்மானம் கொண்டு வந்து தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்படும் என்கிற உத்தரவாதத்தை சட்டமன்றத்தில் ரவி வருகிற போதே தந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. கொடுத்தமா இல்லையா? அன்னைக்கு ரவி பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடினாரே ஆளுநராக வந்தவர். அப்படியெல்லாம் ஒரு அரசை நடத்தி வழிகாட்டுதலை தமிழ்நாட்டுக்கு காட்டியதற்கு பிறகு இந்த தாவேக அரசு இத்தனை நாட்களாக என்ன செய்தது? ஆளுநர் வருகிற போது எதற்காக நீங்கள் தேசிய கீதத்தை 2 முறை ஒழித்தீர்கள், மரபை ஏன் மாற்றுகிறீர்கள் என்று எல்லோரும் கேட்டார்களே, பதில் சொன்னதா இந்த அரசு? நான் தீர்மானத்தை வரவேற்கிறேன், அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டியதுதான். ஆனால் இது ஏற்கனவே தீர்மானமாக வடித்தெடுக்கப்பட்டது தானே, அதை ஏன் பின்பற்றவில்லை இத்தனை நாட்களாக இத்தனை நிகழ்வுகளில்? எங்கிருந்து இந்த அவமானத்தை தமிழுக்கு நிகழ்த்துவதற்கான துணிச்சல் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்துக்கு வந்தது? துறை ரீதியாக ஒரு விசாரணை நடத்துறீங்களா? இப்போதும் கெட்டுப்போய் விடவில்லை, தீர்மானம் போட்டிருக்கிறீர்கள், இந்த தீர்மானத்தை பின்பற்றுங்கள், அவ்வளவுதான். இனிமேலும் இதை பின்பற்றாமல் நீங்கள் தமிழுக்கு அவமானம் நேருவதற்கு ஒரு சூழலை உருவாக்குவீர்களானால் தமிழ்நாடு உங்களை ஒருபோதும் மன்னிக்காது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தாயை பழித்தாலும் விடேன், தமிழ் மொழியை பழித்தாலும் விடேன் என்பதுதான் தமிழர்களினுடைய நிலைப்பாடு. அந்த மொழிக்கு ஒரு இழுக்கு வருகிறது என்று சொன்னால், அந்த மொழியினுடைய வாழ்த்துக்கு ஒரு பேராபத்து வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு ஒருபோதும் பொறுத்து இருக்காது, தமிழ்நாடு வெகுண்டெழுந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை தமிழ்நாடு அரசு உருவாக்கிவிடக் கூடாது என்பதுதான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கருத்து. அதனால்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை வரவேற்று பேசி இருக்கிறது. ஆனால் இப்போது கூட கடந்த காலத்தில் ஏன் தவறு நிகழ்ந்தது, எந்த இடத்தில் தவறு நிகழ்ந்தது என்பதை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்கிறதா இந்த அரசு என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு தீர்மானம் போட்டீங்க, ஏன் இந்த தீர்மானத்தை போட்டீங்க? ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த ஒன்று செயல்படாமல் போனதற்கான காரணம் என்ன? வெறும் தீர்மானம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. வெறும் தீர்மானத்தை வடித்தெடுத்திருக்கிறோம் என்பதோடு கடந்து விடக்கூடாது. இன்றைக்கு ஒரு நாள் செய்தியோடு இது நிறைவு பெற்று விடக்கூடாது. இனிமேல் தமிழ்தாய் வாழ்த்துக்கு எங்கேனும் ஆபத்து நேருமையானால் அதற்கு 100 விழுக்காடு பொறுப்பேற்க வேண்டியது இந்த அரசு தான். ஒன்றிய அரசிடமிருந்து அறிவுறுத்தல் வந்தால் சொல்லுங்கள், ஒன்றிய அரசுக்கு எங்கள் மொழி வாழ்த்துக்கு பிறகுதான் எதுவாக இருந்தாலும் வேண்டுமென்றால் எங்கள் ஆட்சியை கலைத்து விடுங்கள் என்று சொல்லுங்கள். அறைகூவல் விடுங்கள். ஏன் அச்சப்படுகிறீர்கள்? கடந்த காலத்தில் அறைகூவல் விடுக்கவில்லையா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் முதுகெலும்போடு எழுந்து நிற்கவில்லையா? ஏன் முதுகெலும்பு இல்லாத அரசாக நீங்கள் இருக்கிறீர்கள்? எனவே முதல்வர் பேசியிருக்கிறார்ல, இல்ல முதலமைச்சர் சொன்னதை நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னார் சொல்லுங்க. தமிழ் மொழி வந்து தாய்க்கு இணையான மொழி, தமிழர்னா ஒரு கெத்து இருக்கு, அந்த கெத்தை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அப்ப மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல அந்த கெத்தை நீங்க விட்டு கொடுத்தீங்களா? ஏன் விட்டு கொடுத்தீங்க? ஆளுநர் அர்லேக்கர் வந்தார் இல்லையா, அப்ப 2 முறை தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டது. தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டதுல யாருக்கும் இங்க மாறுபட்ட கருத்து இல்லை. தேசிய கீதம் அது, அதை மதிக்கிறோம், அது தேவைதான், அதற்கு எதிரானவர்கள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் ஏன் மரபுக்கு மாறாக 2 முறை ஒழித்தீர்கள் என்று சட்டப்பேரவையிலேயே பலரும் கேட்டுவிட்டார்கள். வெளியிலும் பல கட்சிகள் கேட்டுவிட்டன. எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினோம். இந்த அரசு ஒரே ஒரு முறையாவது அதற்கு பதில் சொன்னதா? ஏன் அப்ப கெத்தை விட்டு கொடுத்தீங்க? அப்ப கெத்தை விட்டுட்டு வெத்தாதானே இருந்தீங்க நீங்க. அதனாலதான் இன்னைக்கு அந்த சந்தேகம் வருது. நீங்க தீர்மானத்தை போட்டுட்டு வீட்டுக்கு போயிடாதீங்க, பனையூர்ல போய் 6 மணிக்கு தூங்கிடாதீங்க. தீர்மானம் போட்டது மட்டுமல்ல, அந்த தீர்மானத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள். இனிமேலும் ஒரு முறை தமிழ்தாய் வாழ்த்துக்கு இழுக்கு நேராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய தார்மீக கடமை, தார்மீக பொறுப்பு. அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா போதும், இந்த தீர்மானம் உதவாது. இந்த தீர்மானம் வந்து இப்ப ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகள்ல செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாரும் மனதையும் ஒரு சந்தேகம் நிலை செய்யுது. அதை எப்படி பாக்குறீங்க? சட்டமன்றமும் சரி, ஆளுநர் பங்கேற்கக்கூடிய ஒரு நிமிஷம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒருவருடைய செயல்பாட்டை வைத்துத்தான் நீங்க அவருடைய அடுத்த கட்ட நகர்வை கணிக்க முடியும். இப்ப திமுக தப்பு பண்ணாதுன்னு ஏன் சொல்றோம்? திமுக ஸ்டாண்ட்ல மாற்றம் இல்லைன்னு ஏன் சொல்றோம்? அது கடந்த காலத்தினுடைய ட்ராக் ரெக்கார்டை வச்சு சொல்றதுதான். ரவி எத்தனையோ முறை முயற்சி எடுத்து பார்த்தாரு, நான் நிற்க மாட்டேன் என்று சொன்னாரு.
நீ நிக்கலனாலும் பரவாயில்ல, தமிழ் தாய் வாழ்த்து நிக்கும்னு கெத்தா சொன்னது யாரு? இன்னைக்கு பேசுறாருல ஒருத்தர் கெத்தா அப்படிங்கிறாருல, உண்மையிலேயே அதை கெத்தா செய்து காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கெத்தா செய்து காட்டிய மனிதருக்கு பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இது வரலாறு உறவு வச்சிருக்கு. இதுதான் செயல்பாடு. பேச்சொன்று செயல் ஒன்றல்ல, பேச்சும் செயலும் ஒன்றுதான். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு. கடந்த காலத்துல பார்த்துட்டோம். ஆனா இப்ப நீங்க என்ன செய்திருக்கிறீங்கன்றத வச்சுதான், ஏற்கனவே அரலேக்கர் வராருன்னொடனே நீங்க பயந்துட்டீங்க. நீங்க சொன்னதெல்லாம் அவர் படிச்சுட்டாருன்னீங்க. அவர் சொன்னதெல்லாம் நீங்க செய்துட்டீங்க. நீங்க சொன்னதெல்லாம் அவர் படிச்சுட்டு போனார். ஒரு மியூச்சுவல் கன்சர்ன். நீங்க சொன்னதை தான் அவர் கேட்கணும், அவர் சொன்னதை நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் சாசன சட்டம் அப்படி சொல்லல. ஆளுநருக்கு இந்திய துணை கண்டத்தில் எவரும் செய்ய முடியாத ஒரு கடிவாளத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக பெற்று தந்தார். இவ்வளவுதான் உனக்கு பவரு. இந்த லிமிட்டுக்குள்ள நீ நின்றுக. இந்த லிமிட்டை தாண்டி நீ வரக்கூடாதுன்ற கடிவாளத்தை ஆளுநருக்கு போடுகிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பெற்று தந்துருச்சு இல்ல? அதை பின்பற்றினீங்களா நீங்க? மியூச்சுவல் கன்சர்ன்குள்ள போய் உட்கார்ந்து சிட்டிங்ல பேசி முடிச்சுக்கிட்டீங்க. நாங்க இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம், நீங்க இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு தீர்மானம் போட்டீங்கன்னா நாளைக்கு இதே செட்டில்மெண்ட்டுக்கு ஆளுநரோட வரமாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அதனால தான் நான் சொன்னேன், ட்ராக் ரெக்கார்டு வச்சுதான் பேச முடியும். எனவே இனியும் ஆளுநர் வருகிற நிகழ்வுகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு லிபர்டி தமிழ்ல நான் சொல்றேன், இனியும் ஆளுநர் வருகிற நிகழ்வுகளில் கடந்த தாவேக ஆட்சி காலத்தில் ஆளுநர் வருகிற போது என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் பின்பற்றப்படும். இது ஏமாற்று வேலை. ஆனாலும் இந்த தீர்மானத்தை போடுகிற துணிச்சல் வந்திருக்கிறதே என்று நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறார்களே என்று சொல்லி நாங்கள் வரவேற்கிறோம். இதை பின்பற்றுங்கள் என்று அறிவுறுத்துகிறோம். பின்பற்றுகிறதா இல்லையா என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லி உங்களுடைய நேரத்துக்கு மிக நன்றி தோழர். நன்றி.